ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்னோட சோர்சஸ் ஆஃப் இன்கம் நான் டீட்டெயிலாக டீபங்க் பண்ணுறேன். 5 மாதம் முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் என்னோட சோர்சஸ் ஆஃப் இன்கம் என்னென்னு. அதில் ஒரு குறிப்பிட்ட லைக் டார்கெட் வந்தால் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ டீபங்க் பண்ணி போடுறேன்னு வந்து சொல்லியிருந்தேன். ரொம்ப டிலே ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. அண்ட் இப்போ என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதுவும் மெயினாக கிரிப்டோ ரிலேட்டடாக வந்து இருக்கும். இந்த வீடியோ மூலயமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா எப்படிலாம் வந்து ரெவன்யூ அவுட் ஆஃப் திங்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கிரிப்டோவில் அப்படிங்கிற பற்றி சின்னதாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நான் என்னோட கேஷ் ஃப்ளோ எப்படி மெயினாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிற பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த வீடியோவில் ஒரு 6 to 7 சோர்சஸ் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஆக்டிவாக அந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாது. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேஷ் ஃப்ளோக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். சில இதெல்லாம் ஜஸ்ட் ஆட் ஆனால் தான் வந்து இருக்கும். நான் வேணும்னா 8லேருந்து 10 கூட வந்து சொல்லுவேன். பட் அதெல்லாம் வந்து கிமிக்காக தான் இருக்குமே தவிர ஆக்டிவாக ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற 2-3 விஷயத்துல தான் எனக்குமே வந்து நடக்குது. சரி, இந்த ஃபர்ஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துக்கு வந்து வருவோம். நான் 2 மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறேன். ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், லாங் டேர்முக்காக இருக்கட்டும். ஒன்று இந்தியன் மார்க்கெட்டு, மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டு. நீங்கள் யூஎஸ், ஜப்பான் நிறைய பேர் நிறைய ஃபாரெக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது இதுலாம் வந்து சொல்கிறாங்களே, நீங்கள் எதுவும் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா நான் எதுவுமே அதெல்லாம் வந்து டச் பண்ணிக்கல. மேபி அது நல்லாவே கூட வந்து இருக்கலாம். பட் நம்மளால டூ மெனி ஸ்டப்ஸில் அட் அ டைமில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்படி ஃபோக்கஸ் பண்ணோன்னா மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எதுலையுமே வந்து நடக்காது. அதுதான் இருக்கிற உண்மை. சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் எப்படி வந்து பண்ணுறேன்? இப்போ ஃபர்ஸ்ட்டு கிரிப்டோவுக்கு வந்து சொல்கிறேன். கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் இப்போ 2022 மாதிரி சமயத்தை எடுத்துப்போம். அந்த டைமில் நம்மளால் எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஏர்ன் பண்ணோம் டெஸ்பரேட்டாக வந்து இருந்தோம்னா இருக்கிற கையில் இருக்க காசும் வந்து கட்டாயம் வந்து போயிடும். எல்லாருக்குமே அதே நிலைமை தான் வந்து இருந்தது. சரி, அந்த டைமில் என்ன பண்ணோம்னா, இப்போ நீங்கள் மேஜராக ஸ்டேபிள் காயின்ஸாக வந்து வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிள் காயின்ஸ் என்கிட்ட இருக்குது, அதை நான் எப்படி அதை வச்சு வந்து ஒரு பாசிவ் இன்கமோ எப்படி அதை வச்சு ஒரு சின்ன மினிமலான ரிட்டர்ன்ஸ் எடுக்க நினைப்பேன்னா, ஒரு நல்ல பினான்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சோ இல்லை ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஒரு டிஃபை ப்ரோட்டோக்காலோ இல்லை இப்போ இந்த யூனிஸ்வாப்பில் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, இல்லை பினான்ஸோட ஏஎம்எம்ல வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம வந்து பியர் மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே நம்ம காயின்ஸை அந்த யூஎஸ்டிடி வந்து பிடிசி எத்தேரியமாக வந்து வாங்குறோன்னா அதை வந்து இதே மாதிரி பினான்ஸ்லையோ இல்லை மற்ற டாப் எக்ஸ்சேஞ்சஸ் டாப் டிஃபை ப்ரோட்டோகால்ஸில் நம்ம லெண்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணி வந்து இந்த பாசிவ் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம். இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸ் வச்சு எப்படி ஏர்ன் பண்றது பத்தி தான். இதை தாண்டி ஒரு மேஜரான விஷயம் நான் பண்ணக்கூடிய அதுதான் எனக்கு ஆக்டிவா எனக்கு கான்ட்ரிபியூஷனே வந்து நடக்கும். ஷார்ட் டேர்ம்ஸ்ல நான் நிறையவே ஃபிளிப் பண்ணுவேன். அதுவும் கிரிப்டோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் இந்த சீசனல் டெண்டன்சி பத்தி வந்து சொல்லியிருப்பேன். அடிக்கடிக்கு ஒரு ட்ரெண்ட் வரும். ஏஐ ட்ரெண்ட் வந்தது, மீம் ட்ரெண்ட் வந்தது, மெட்டாவர்ஸ், அதுன்னு ஏதாவது ஒரு ட்ரெண்ட். இப்போ இந்த BRC20 வந்தது. ஸோ இந்த ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அதுவும் கிரிப்டோலலாம் நம்ம ட்ரெண்ட் வச்சு பயங்கரமாகவே வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த BRC20லையும் ஓரளவுக்கு வந்து பண்ண முடிஞ்சது. சில டைம் நம்மளுக்கு நம்ம அந்த ட்ரெண்டை வந்து மிஸ் பண்ணிடும், இல்லை மார்க்கெட்டே வந்து ஃபேவரபுளாக வந்து இருக்காது. அந்த சமயத்தில் ஓரளவுக்கு நம்ம எப்படியோ சம்மாவும் வந்து சஸ்டெயின் பண்ணி தான் ஆகணும். 5வதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மெயினாக நீங்கள் வந்து வெளியே வந்து போகாதீங்க. உங்களோட இனிஷியல் கரியர் டைம்ஸில் ஏதாவது ஒன்றுத்தில் ஃபோக்கஸ் வந்து வச்சுக்கிட்டு அதிலே ஸ்ப்ளிட் டவுன் பண்ண பாருங்கள் உங்களோட ரெவன்யூஸை. நான் அதுதான் நானுமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு 22 வந்து ஆகுது. இப்போ நான் கிரிப்டோலேயே வந்து லான்ச் பேட் ப்ராடக்ட் வந்து பில்ட் பண்ணலான்னு வந்து இருக்கேன். அண்ட் வேறு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை தாண்டி அது வந்து ஒரு பாசிவ் இன்கம்க்கு வந்து வந்துடும், இல்லைனா கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஆக்டிவ் இன்கமாக வந்து இருக்கும். பட் எப்போ நம்ம வந்து ஒரு ரியல் பிஸ்னஸ் வந்து பண்ணுறோமோ, எப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து ஆக்டிவாக ஒரு விஷயம் பில்ட் பண்ணுறோமோ, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் சோர்ஸ்குள்ளேயே வரும். அந்த இடத்துல தான் நம்மளோட ஒர்க் அப்படிங்கிறது வந்து போகிறோம். இப்போ நான் ப்ராஜெக்ட்ல வந்து ஆக்டிவாக ஃபிளிப் பண்ணுறது அதெல்லாம் பிட் ஆஃப் அண்ட் அசில், அதுலேயும் நான் வந்து ஆக்டிவாக தான் வந்து ஒர்க் பண்ணுறேன். பட் அடுத்தவன் அவன் வந்து ஒர்க் பண்ணுறான், அதில் நான் வந்து இன்வெஸ்ட் தான் வந்து பண்ணுறேன். ஷார்ட் டேர்ம் பண்ணுறதா இருக்கும், ட்ரேடிங்காக இருக்கும், என்ன வேணா இருக்கட்டும். இப்போ நான் வந்து பில்ட் பண்ணுறது என்னெல்லாம் வந்து நம்மளால் வந்து புதுசாக யோசித்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ப்ராடக்ட்டை நான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மேபி ஃபியூச்சரில் பெரிய லெவலில் வந்து போச்சுட்டான்னா அது என்னோட ரொம்ப பெரிய சோர்ஸாக இருக்கும். மேபி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தாண்டி நம்பர் 1 கூட வந்து நிற்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட்ஸ்னு வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டெம்ப்ட் பண்ணோம். இப்போ இந்த 2021 கூட எடுத்துக்கோங்களேன். ஆக்சி இன்ஃபினிட்டிலாம் நிறைய பேர் க்ரோர் பர்ட்டிஸாக வந்து மாற்றுச்சு. அந்த காசை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட், சூப்பர். பட் இதே மாதிரி அந்த ஆக்சி இன்ஃபினிட்டி போவோம், இல்லை வேற ஒரு கேம் வரும். இப்போ NFT ஆர்டிஸ்ட் வந்து அதில் அந்த NFT ட்ரெண்டில் நல்ல காசு பார்த்துருப்பாங்க, NFT ட்ரேடர்ஸ் நல்ல காசு பார்த்துருப்பாங்க. இதே மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்தோம்னா அது நம்மளை மொத்தமாக டிப்ரெஷனில் வந்து மொத்தமாக இறக்கி தள்ளிடும். ஸோ அதனால்
என்ன மாதிரி மார்க்கெட் மாறினாலும் என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம வந்து சர்வை பண்ண வந்து கற்றுக்கிட்டோம். இந்த 2022 த்ரைவ் பண்ணிங்கனாலும் வந்து சூப்பர் தான். ஏன்னா அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பியர் மார்க்கெட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நானுமே வந்து பர்சனலாக நிறையவே வந்து கற்றுக்கிட்டேன். இது என்எஃப்டிஸு அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு வந்து கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட்ஸில் மாடரேட்டர் ஒர்க்கோ இல்லை டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங்கோ இல்லை எந்த ஒர்க் பார்த்தாலுமே சரி, எல்லாருக்குமே வந்து மார்க்கெட் வந்து மந்தமாகும் போது, இது கிரிப்டோவில் மட்டுமே வந்து இல்லை, ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஐடி பற்றி வந்து தெரியும் ஆப்வியஸாக. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த பபுள் ட்ரெண்டு பூம் ஆனது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பபுள் அப்படிங்கிறது லைக் இது வந்து ஒரு கிராஃப் மாதிரி தான், மேலே கீழே மார்க்கெட்டோட நிலவரம் பொறுத்து எல்லா பிஸ்னஸுமே இது இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த கிரிப்டோ ரிலேட்டட் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஜாப் போச்சு. இப்போ அகைன் இந்த 2023 நிறைய பேர் நிறைய சின்ன கிரிப்டோ ஸ்டார்ட் அப்ஸ், இந்த லான்ச் பேட்ஸாக இருக்கட்டும், மற்ற சர்வீஸ் பேஸ்டு கிரிப்டோ இதுவாக இருக்கட்டும், அவங்களாம் திரும்ப அந்த ஹையர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காசு நல்லா வந்து வரும்போது அதை வந்து தக்க வச்சுக்கிட்டு, அது மோசமான டைம்ஸ் வரும்போது கொஞ்சம் மினிமலாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சர்வை பண்ணி கிரிண்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணணும். இதுதான் நானுமே வந்து பண்ணேன் பர்சனலாக. வந்து நான் பர்சனலாக இந்த பியர் மார்க்கெட்டில் நிறையவே வந்து கற்றுக்கிட்டேன். லைக் நீங்கள் வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான கண்டிஷன்லேயும் வந்து சர்வை பண்ண, லைக் கம்மியான அமௌண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல கம்மியான எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிவிட்டு சர்வை பண்ண பார்க்கணும். அதுக்குன்னு நல்ல புல் மார்க்கெட் இருக்குது, நான் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. அந்த டைம்லையும் கரெக்டாக ஓரளவுக்கு 2 சமயத்திலும் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ண வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து நான் முன்னாடியிலேருந்தே வந்து பண்ணுறது. பட் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு நல்லா இருந்தது. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வந்து கொடுத்தது. நிறைய பேர் இந்த சேயிங் அப்படிங்கிறது வந்து இருக்குது. முதல் டைமில் வந்து பணக்காரன் ஆகும்போது, முதல் டைமில் வந்து பெருசாக காசு வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் லூஸ் இட். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணேன். பட் அது அப்படி தான் இருக்கும்போது நம்மளால் எந்த இதுவும் வந்து பண்ண முடியாது. நானும் மேஜர் சங்க் வந்து விட்டேன். செகண்ட் டைம் சான்ஸ் வரும்போது அந்த டைமில் நீங்கள் முட்டாளாக வந்து இருந்தீங்கன்னா யாருமே உங்களால் காப்பாற்ற முடியாது. செகண்ட் டைம் நம்ம கற்றுக்கிட்டோம் மனுஷனால், செகண்ட் டைம் அந்த தப்பெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்து கரெக்டாக வந்து பிஹேவ் பண்ணணும். கைஸ், இந்த வீடியோவில் இதெல்லாம் தான் நான் வந்து சொல்ல நினச்சேன். என்னோட எக்ஸ்பெண்டிச்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோவே வந்து போட முடியும். பட் ஸ்டில் பெருசாக எதுவும் வந்து கிடையாது. லைக் எவ்வளோ வேணால் காசு இருந்தால் யார் வேணால் எவ்வளோ வேணால் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் எனக்குன்னு வந்து இப்போ 22 தான் ஆகுது, பெருசாக பொறுப்பு இல்லை நான். ஸோ கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மார்க்கெட்ஸ்லாம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறனால மோஸ்ட்டாக கியர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்போது நான் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்படி தான் வந்து போயிட்டுருக்குது. ஹோப் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாகவோ இல்லை பார்க்குறதுக்காவது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென், பை பாய்.